ஹாய் நண்பா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இதில் ஹைலைட்டான விஷயம், நம்ம தமிழகத்திற்கு அரியலூரில் ஆரம்பித்து தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் வழியாக 396 காலியிடங்களை விட்டுருக்காங்க. பேன் இந்தியா லெவலில் கிட்டத்தட்ட 7000க்கும் அதிகமான காலியிடங்கள். இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட்டை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ட்ரெயினி லெவல் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 15 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. பேன் இந்தியா லெவலில் மொத்தமாக 7150 காலியிடங்கள். நம்ம தமிழகத்திற்கு 396 காலியிடங்கள், 396 கிளைகள் வாரியாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் வேலைக்கு போகலாம். குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC/STக்கு 5 வருடங்கள், OBC கேண்டிடேட்க்கு 3 வருடங்கள், பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான். ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ட்ரெயினி லெவல் ஜாபுங்க. அதாவது அப்ரண்டிஸ் அப்படிங்கிற ஜாப் ரோலுக்கு தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. லைக் 1 இயர் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு அப்ரண்டிஸ் ஜாபில் வேலை வாய்ப்பு இருக்கும். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மற்ற கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு அப்ரண்டிஸாக போகிறீங்க அப்படின்னா 7000லேருந்து 9000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் மந்த்லி ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அரசு வங்கிகளில் வரக்கூடிய அப்ரண்டிஸ் ஜாபுக்கு மந்த்லி 15,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பேங்கிங்குள்ளே நிறைய நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதனால் நிறைய நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இது ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அடிஷ்னலாக ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஜூனியர் அசோசியேட் அப்படிங்கிற ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்கள் 1 இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒரு அப்ரண்டிஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த வருடம் ஜூனியர் அசோசியேட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது சம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், அதாவது உங்களுக்கு வெயிட்டேஜ் சம் வெயிட்டேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணுறாங்க. அதாவது ஜூனியர் அசோசியேட் ஜாபுக்கு எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூலாம் வைப்பாங்க. அப்போ அந்த எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூவில் உங்களுக்கு, அதாவது ஆல்ரெடி அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணவங்களுக்கு சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த அப்ரண்டிஸ் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது, ஆனால் எக்ஸாம் இருக்குது. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் தான். அதை ஃபாலோ பண்ணி தமிழ் மொழி உங்களுக்கு நல்லா தெரியுமா, பேச தெரியுமா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க. லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் சிம்பிள் தான். அதில் குவாலிஃபைங் மார்க் வாங்கினா போதும். மெயினாக பார்க்க வேண்டிய எக்ஸாம் என்னென்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு. காமனாக கேட்கக்கூடிய சிலபஸ் தான். ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங். மொத்தமாக 100 கொஸ்டின், 100 மதிப்பெண்கள், 1 மணி நேரம் டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமை நம்ம தமிழில் எழுதிக்கலாம். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி இங்கிலீஷ்லையும் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம் சென்டர் பேன் இந்தியா லெவலில் கொடுத்துருக்காங்க. நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சி, வேலூர், விருதுநகர், காஞ்சிபுரம், நாமக்கல், திருப்பூர், இவ்வளவு இடத்துல பிளேஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்களே உங்களுக்கு வேணுங்கிற எக்ஸாம் சென்டரை ப்ரிஃபரன்ஸில் ஒரு 3 ஆப்ஷனாக கொடுத்துக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஜென்ரல், OBC, EWS கேண்டிடேட்க்கு 300 ரூபாய், SC/ST கேண்டிடேட், பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் அப்ளிகேஷன் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், இதெல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுடைய ஃபைல் சைஸ், ஃபைல் ஃபார்மேட் என்ன எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எண்டில் அன்னெக்ஷன் 1 அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எந்த டைமென்ஷனில் இருக்கணும், எந்த ஃபைல் சைஸில் இருக்கணும், ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆல்சோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த இடத்துல ஐ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா, இதில் இருந்து ஆஃப் மைண்ட் இது வரைக்கும் ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய சொந்த கையெழுத்தில் எழுதணும். சரிங்களா? ஐ அப்படின்னு சொல்லி போட்டு கமா போட்டு உங்களுடைய பேரை எழுதிட்டு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் போட்டு இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை எழுதிட்டு ஹியர் பை டிக்ளர் இதில் இருந்து ஆஃப் மைண்ட் இது வரைக்கும் நீங்கள் தனியாக எழுதிடுங்க. எழுதி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட்ஸில். நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாகவே படித்து பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட் டேட் ஜூன் 8ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்டட் டில் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பெட்டர் உங்ககிட்ட ஒரு லேப்டாப் ஆர் பிசி இருக்குது அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். மொபைல் ஃபோனில் கூட அப்ளை பண்ணலாம், பட் ஒரு சில எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.